மரம் பார்க்க ரெட் கலர்ல இருக்குமா? செம்மரம் ரொம்ப அரியவகையான மரம்னு சொல்லுவாங்க. செம்மரம் ரொம்ப காஸ்ட்லின்னு மட்டும் தெரியுங்க. செம்மரத்துக்கு உலகம் பூரா மார்க்கெட் இருக்குங்க. ஏங்க அதை நான் புஷ்பா படத்துல தாங்க பார்த்துருக்கேன். நம்ம இஷ்டத்துக்கு வீட்டிலலாம் வச்சு வளர்க்க முடியாதுங்க. அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. இல்லைங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. வணக்கம். இப்படி மரத்துடைய சிறப்புகள் பத்தியும் அத்தியாவசியங்கள் பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்துல கோடி கணக்கான மர வகைகள் இருந்தாலும் செம்மரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உலக சந்தையில செம்மரத்துடைய டிமாண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவா இந்த செம்மரம் உயர்தர பர்னிச்சர்கள் மற்றும் உலகின் தலைசிறந்த இசை கருவிகளை செய்ய பயன்படுது. செம்மரத்தின் சிறப்பே அதோடைய சிவந்த நிறமும் ரோஜா பூவுக்கு நிகரான அதோடைய மனமும் தாங்க. இந்தியால மட்டும் கிடையாது, சர்வதேச சந்தையிலேயே செம்மரத்துடைய டிமாண்ட் ரொம்ப 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 அதிகம். அதோடைய தரம் உயர உயர விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கும். சிறந்த தரம், உயர்ந்த விலை, உலக சந்தை, இந்த வார்த்தைகளை சொன்னா மட்டும் போதுமா? நிரூபிக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேண்டாமா? இதோ உலக சந்தையில மர வணிகத்துடைய மார்க்கெட் சைஸ் 2021 631 அமெரிக்க பில்லியன் டாலரா இருந்தது. 2022 அது 684 பில்லியன் டாலரா வளர்ந்திருக்கு. சராசரியா ஒரு வருஷத்துக்கு அதோடைய காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட், அதாவது CAGR 8.4%. வரும் 2026 உலக சந்தையில மரப்பொருட்களுடைய மார்க்கெட் 903 பில்லியன் டாலரா வளரும்னு அதோடைய CAGR ரேட் 7.2% இருக்கும்னு கணிக்கப்படுது. இந்த செழிப்பான சந்தையில நாமளும் பலன் பெறலாம். அதுக்காக வீட்லயோ தோட்டத்திலயோ செம்மரத்தை நட்டு வளர்த்துடலான்னு தப்பா நினைச்சிடாதீங்க. செம்மரத்தை வளர்க்கறதுல சில விதிமுறைகள் இருக்கு. அரசாங்க அனுமதியின்றி செம்மரத்தை வளர்க்க கூடாது. அரசாங்கத்தால மட்டும்தான் செம்மரத்தை சாகுபடியும் செய்ய முடியும். இத பத்தி டீடைலா பாக்கிறதுக்கு முன்னாடி சின்ன கணக்கு பாப்போமா? நம்ம அரசாங்க அனுமதியோட நம்ம இடத்துல ஒரு 1200 செம்மர கன்றுகளை நடுறோம்னு வச்சுப்போம். அதுல 1000 கன்றுகள் செழிப்பா வளர்ந்து ஒரு 13 முதல் 15 வருடங்களுக்குள் சாகுபடிக்கு தயாராகிடும். இன்னைக்கு தேதிக்கு 1 கிலோ செம்மர கட்டையுடைய விலை 14,000 ரூபாய். நம்ம சாகுபடி செய்ய போற 13-15 வருஷத்துல 1 கிலோ செம்மரத்துடைய விலை என்னவா இருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இது 13 வருஷம் கழிச்சும் இதே ரேட்டுக்கே வியாபாரமானா கூட இதோடைய மதிப்பு பல கோடி ரூபாய். வனத்துறையினர் தான் செம்மரத்தை அறுத்து டெண்டர் விட்டு விற்பனை செய்து தருவாங்க. அதற்காக அவர்கள் ஒரு சிறிய சதவீத நிர்வாக செலவை எடுத்துக்குவாங்க. மீதி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. கேட்க நல்லா இருக்கு. இதெல்லாம் நடைமுறைக்கு சரியா வருமா? அதான் உங்க கேள்வி. கண்டிப்பா சரியா வரும். இதை சாத்தியமாக்கி கொடுக்க போவது விஷன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம திருச்சியில நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் விஷன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட அறிமுகப்படுத்தி இருக்கோம். விஷன் ஃபாரஸ்ட் 150 ஏக்கர்ல பிரம்மாண்டமா தி பிக்கெஸ்ட் ஃபார்ம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான TNPL, அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், இந்த மாநில அரசுக்கு சொந்தமான நிறுவனம் தான் சுமார் 20 உலக நாடுகளுக்கு பேப்பர் ஏற்றுமதி செய்றாங்க. அந்த TNPLக்கு சொந்தமான 1000 ஏக்கர் காட்ட ஒட்னா மாதிரியே நமது விஷன் ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் TNPL மாதிரியே அந்த பக்கம் சர்வதேச கம்பெனிகளோடு 1100 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஒரு சிப்காட் வரப்போகுதுங்க. விஷன் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்டின் படி நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நிலத்தோடு சேர்த்து செம்மர கன்றுகளை ஊன்றி வளர்த்து விற்பனை செய்துகிட்டு வராங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு 1000 வழிகள் இருந்தாலும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானது. அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. வெறும் நிலத்துடைய மதிப்பே 13-15 வருடங்கள்ல பல மடங்கு உயரும். ஆனா உங்க நிலத்துல அரசாங்க அனுமதியோட செம்மர கன்றுகளை நட்டு வளர்த்து அதை பராமரிக்க சோலார் ஃபென்சிங், தோட்ட வேலை ஆட்கள், CCTV கேமரா, கன்மேன் ப்ரொடக்ஷன், 24 மணி நேரமும் பராமரிப்பு, கண்காணிப்பு, காவல் நாய்கள் உள்ளிட்ட எல்லா வசதிகளும் செஞ்சு தராங்க. மேலும் இடம் வாங்குறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளப் ஹவுஸும் கட்டி தர போறாங்க. விஷன் ஃபாரஸ்ட்ல இடம் வாங்குறது வெறும் இடம் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதுக்கும் மேல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஹாலிடே என்ஜாய் பண்றதுக்காக நீங்க வாங்க போற ஒரு ஹாலிடே ஸ்பாட். இந்த மண்ல செம்மரம் வளருமா? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். செம்மரம் வளர்வதற்கு சரியான மண் இந்த செம்மண்.
இது எல்லாமே சாயில் டெஸ்ட் பண்ணி இங்க செம்மரம் வளருங்கிறதுக்கான சர்டிபிகேட்டை நாம வாங்கி வச்சிருக்கோம். அந்த சர்டிபிகேட்டை விட பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இதோ நம்ம இடத்துல செழிப்பா வளர்ந்து நிக்கிற இந்த செம்மர கன்றுகள் தான். பக்கத்திலேயே டிஎன்பிஎல்க்கு சொந்தமா 1000 ஏக்கர்ல காடு இருக்கு. அதனால மழைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நிலத்தடி நீர் வளத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சொந்தமா 2 குளங்கள், 4 கிணறுகள், 6 போர்வெல் இருக்கிறதால நிலத்தடி நீர் வளத்திற்கு எந்த குறையும் இல்லைங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இடையே 30 அடி சாலை நீண்டு செல்கிறது. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டில 30 அடி ரோடு போட்டு கொடுக்கிற ஒரே ஆளு நம்முடைய விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தாங்க. கோடி கணக்குல செலவு பண்ணி சிட்டிக்குள்ளார ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குவோம். அதுக்கும் மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ்ன்ற பேர்ல செலவு பண்ணிட்டே இருப்போம். ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை விற்கும் பொழுது வாங்கின விலையை விட கொஞ்சம் அதிக விலைக்கு தான் நம்ம விற்போம். ஆனா இப்ப இருக்கிற பணவீக்கத்தோட அதை ஒப்பிடுகிற பொழுது அந்த அமௌண்ட் போதுமானதா இருக்குமா? நம்ம விஷன் ஃபாரஸ்ட்ல ஒரு இடத்தை வாங்கி உங்க மண்ணையும் மரத்தையும் பராமரிக்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ₹1 செலவு பண்ணா 13-15 வருஷத்துல இந்த எல்லா மரமும் வளர்ந்துரும். ஒவ்வொரு மரமும் 2 டன் எடை கொண்டதா பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்கும். அதன் மதிப்பு பல கோடிகள். மரத்தின் மதிப்பே பல கோடிகள்னா இந்த நிலத்தின் மதிப்பு எவ்வளவு உயரும்னு யோசிச்சு பாருங்க. ஷேர் மார்க்கெட், NFT, பிட்காயின்ஸ்னு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்தாலும் கூட அதுல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினம் மார்க்கெட் விலை ஏறும், தினம் இறங்கும். மார்க்கெட் நிலைமையை பொறுத்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்கான மதிப்பும் உயரும் இறங்கும். அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பணத்துக்கான கேரண்டி இருக்கான்னு கேட்டா ஆனா நம்ம பிசினஸ் பிளான் ஃபெயில் ப்ரூஃப். செம்மரத்துடைய விலை என்னைக்கும் குறையாது. இது நான் சொல்லிங்க, லம்பர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. உங்க கையில தான் ஒரு போன் இருக்குமே, அதை எடுங்க, உடனே ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணி பாருங்க. நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே புரியும். மரத்துடைய விலையும் உயரும், அதோட சேர்த்து இந்த நிலத்தின் விலையும் உயர்ந்துகிட்டே போகும். இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. சரி, இந்த மரம்லாம் வளர்ற வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் இல்லையே அப்படிதானே யோசிக்கிறீங்க? நம்ம வீட்ல பையனுடைய படிப்பு செலவுக்கும் பொண்ணுடைய கல்யாண செலவுக்கும் அதுக்கான ஒரு தொகையை பிக்சட்ல போட்டு வைப்போம். அது டென்யூரிட்டி முடிகிற காலத்துல 5-6% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த பணமும் பத்திரமா இருக்கும். அதே பணத்தை விஷன் ஃபாரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா பல கோடி ரூபாய் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த பணமும் பத்திரமா இருக்கும். 25 வருட அனுபவம், வில்லங்கம் இல்லாத ராசியான செழிப்பான இடத்தை மார்க்கெட்ல இவ்வளவு கம்மி விலையில நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க தராங்க. இது ஏதோ விளம்பரத்துக்காக நான் சொல்லல. இதுதான் விஷன் ப்ராப்பர்ட்டிஸின் லட்சியமே. நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இடங்களை மார்க்கெட்லயே பிக்சட் பிரைஸ்ல தரக்கூடியது நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க. இந்த நிலம் வெறும் உடைமை கிடையாதுங்க. நிலம் என்பது உடைமை அல்ல, அது உணர்வோடு சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்தவர்கள் நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ். உயர்ந்த தரம், குறைந்த விலை, சாமானியனையும் செல்வந்தனாக்கும் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ்.